அவனை நான் பார்த்திருக்கேன். உன் ஃப்ரெண்டா இல்ல, ஒரு கிரிமினலா. மாமா என்ன சொல்றீங்க? உன் ஃப்ரெண்டு ஒரு கிரிமினல் பா. ஐயோ, பைரவி வேற வந்துட்டாளா? அப்பா வசமா மாட்டினாரு. பார்த்திபன் எதுக்கு இங்க நிக்கிறாரு? டிரைவர், கொஞ்சம் வண்டியை ஓரமா நிறுத்துங்க. என்ன பார்த்திபா, விஸ்வா கிட்ட ரோட்ல வச்சு விசாரணை நடக்குது? என்ன விஷயம்? அம்மா அது ஒண்ணு இல்லம்மா, என் ஃப்ரெண்டு கிரிமினலா, மாமா தான் அரெஸ்ட் பண்ணாரா. அதனால உன்னையும் அரெஸ்ட் பண்ண வந்தாரா? இல்லம்மா, என்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்க சொன்னாரு. இது உன் மேல இருக்கிற அக்கறைன்னு நினைக்காத. உன் பேரை கெடுக்க வந்திருக்காரு. என்னோட பையன் தப்பானவன், கிரிமினல்ஸோட பழகுறான்னு சொல்லி அவன் பேரை கெடுக்கணும். அது மூலமா என்னையும் அவமானப்படுத்தணும். அதுதானே உங்க எண்ணம்? பிள்ளைங்க ஒழுக்கமா இருக்கணும், நல்லவங்க கூட பழகணும்னு சொல்றது தப்பா? முதல்ல உங்க பொண்ணு ஒழுங்கா இருக்காளா? யாருக்குமே அடங்குறது இல்ல, எப்பவும் சண்டைதான். மத்தவங்களை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல உங்க பொண்ணை போய் திருத்துங்க. என் பையன் தப்பானவங்களோட பழகுறான், அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட கேட்டனா? விஸ்வாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இல்ல கிரிமினல்ஸான்னு உங்ககிட்ட யாராவது விசாரிக்க சொன்னாங்களா? ஆர்டர் ஏதாவது போட்டிருக்காங்களா? அவங்கள பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? பைரவி வழக்கம் போல சண்டைய ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் போன சண்டை இன்னும் பெருசாதான் ஆகும். அப்பாவும் ஏன் வந்தேன்னு என்னதான் திட்டுவாரு. இப்ப என்ன பண்றது? இத பாருங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என் பையனுக்கு அட்வைஸ் பண்றது, அவனோட ஃப்ரெண்ட்ஸ பத்தி தப்பா பேசுறதுன்னு ஏதாவது கேள்விப்பட்டேன், ஐஜி வரைக்கும் கம்ப்ளைண்ட் பறக்கும். பார்த்து நடந்துக்கோங்க. டே விஸ்வா, வாடா. சொல்றத கேட்கறதுக்கு யாருக்குமே பொறுமை இல்ல. எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. துளசி, டைம் ஆச்சுமா, வண்டி எடு போலாம். மெதுவா போலாம்ப்பா, ஒன்னும் அவசரம் இல்ல. முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் எதுக்குமா? சொல்ல வேண்டியது நம்ம கடமை, சொல்லியாச்சு. நீ வண்டி எடுமா போலாம். அப்பா இருங்க, அங்க ஏதோ தப்பா நடந்திருக்கு. பைரவி என்ன சொன்னான்னு சொல்லுங்க. ஒன்னும் சொல்லலமா. என்ன விஷயம்னு கேட்டாங்க, இந்த மாதிரின்னு சொன்ன, பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ சொல்லுங்கப்பா, அங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க. என்னோட பையன் தப்பானவன், கிரிமினல்ஸோட பழகுறான்னு சொல்லி அவன் பேரை கெடுக்கணும். அது மூலமா என்ன அவமானப்படுத்தணும். அதுதானே உன் எண்ணம்? உன் பொண்ணு ஒழுங்கா இருக்காளா? யாருக்காவது அடங்குறாளா? எப்பவுமே சண்டை தான். மத்தவங்களை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல உன் பொண்ணை போய் பாருன்னு சொன்னாமா. இதாமா நடந்துச்சு. இதுக்குதான்ப்பா நான் வேண்டான்னு சொன்னேன். நல்லத சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு இது தேவையாப்பா? தேவை இருக்குமா? நீ இவ்வளவு பேசுறல்ல. விஸ்வாவும் பைரவியும் போட்ல போறப்போ ஆத்துல தவறி விழுந்துட்டாங்கன்னா நீ என்னமா பண்ணுவ? ஓடி போய் காப்பாத்துவேன்பா. அததாமா நான் பண்றேன். போக போக நீயே புரிஞ்சுப்ப.
எதுக்கு தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் உங்க வீட்டு புள்ள. ஒன்னும் இல்லப்பா, உன்னை பார்த்ததும் பேசணும்னு தோணுச்சு. உன் படிப்பெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? துளசிக்கும் உனக்கும் நாளைக்கு பர்த்டே. அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் தான் ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம். உனக்கு இன்னும் எடுக்கலையா? அவனை நான் பார்த்திருக்கேன். உன் ஃப்ரெண்டா இல்ல, ஒரு கிரிமினலா. ஒரு கேஸ்ல நானே அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட பையன் தப்பானவன், கிரிமினல்ஸோட பழகுறான்னு சொல்லி அவன் பேரை கெடுக்கணும். அது மூலமா என்னையும் அவமானப்படுத்தணும். அதுதானே உங்க எண்ணம்? இத பாருங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என் பையனுக்கு அட்வைஸ் பண்றது, அவனோட ஃப்ரெண்ட்ஸ பத்தி தப்பா பேசுறதுன்னு ஏதாவது கேள்விப்பட்ட ஐஜி வரைக்கும் கம்ப்ளைண்ட் பறக்கும். பார்த்து நடந்துக்கோங்க. அம்மா ஏன் இப்படி இருக்காங்களோ? மாமா என்னோட நல்லதுக்காக தான் என்னவோ சொல்ல வந்தாரு. அத கூட புரிஞ்சுக்காம அம்மா இப்படி கண்டபடி பேசிட்டாங்க. அப்பா மாதிரி மாமா ஒரு போலீஸ் தானே. அவரை போய் பசங்க முன்னால இப்படி இன்சல்ட் பண்ற மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்களே. மாமாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். மாமாவோட முகமே வாடி போயிடுச்சு. அம்மாவுக்கு இது தப்புன்னு ஏன் புரியவே மாட்டேங்குது? இதுக்கெல்லாம் காரணம் துளசி தான். அம்மாவை எப்பவும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதோட ரியாக்ஷனா தான் அம்மா இப்படி காட்டுறாங்க. அத்தை கிட்டையும் மாமா கிட்டையும் எப்பவும் சண்டை போடுறாங்க. ஆனாலும் மத்தவங்களை நோகடிக்கிறதும் தப்பு தான். இது அம்மா கிட்ட சொல்லவும் முடியாது. என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் அப்படி பேசினா ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க. மாமாவை நினைச்சதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சாரி கூட சொல்லாம வந்துட்டேன். துளசி என்னை பத்தி என்ன நினைச்சாலோ தெரியல. நல்ல வேலை அம்மா கிட்ட அவ சண்டை போடல. இல்லைன்னா நிலைமை இன்னும் மோசமா இருக்கும். இன்ஃபேக்ட் இது என் ஃபேமிலி ப்ராப்ளம் தான். என்னால சரி பண்ண முடியாது. அட்லீஸ்ட் மாமாவை பார்த்து ஒரு சாரி ஆச்சும் நான் கேட்கணும். இனிமே இந்த மாதிரி நடக்காமலையும் பார்த்துக்கணும். சிவகாமி, 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 உன்னதான். என்னம்மா? அப்பா, ஐ எம் வெரி சாரி. நீங்க என்னதான் கூப்பிட்டாலும் அம்மாவுக்கு இப்ப காதுல விழவே விழாது. ஏம்மா? அம்மா இப்போ இங்க இல்லப்பா, அங்க இருக்காங்க, பைரவி வீட்ல. என்னம்மா சொல்ற? அம்மா இப்போ அங்கதான்ப்பா இருக்காங்க. என்னம்மா சொல்ற? அம்மா இங்கதானே இருக்காங்க. ஆமாப்பா, ஆனா ஆள் மட்டும்தான் இங்க, மனசு பூரா அங்கதான் இருக்கும். அண்ணா அண்ணின்னு எப்ப பாரு அதே யோசனையாவே இருப்பாங்க. இப்படி இருந்தா எப்படிப்பா? என்னம்மா பண்றது? அம்மா அவங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கா. அத புரிஞ்சுக்கலாம்னா என்ன பண்ணுவா? உன் அம்மா ரொம்ப ரொம்ப பாவமா. சிவகாமி, சிவகாமி. ஓ, வந்துட்டீங்களா? சாரிங்க, நீங்க வந்தது கவனிக்கல. போன வேலை என்னாச்சு? ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சா? பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் வாங்கியாச்சுமா. பர்ச்சேஸ் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. விலை முன்ன பின்ன இருந்தாலும் நல்லதா இருக்கணும். டிசைன் பொண்ணுக்கும் உனக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு தேடி தேடி வாங்கினம்மா. அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஏங்க, அங்க வர வழியில கேக்கு ஆர்டர் கொடுக்க சொன்னனே, ஆர்டர் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க வந்தது கூட தெரியாம உனக்கு அப்படி என்ன யோசனை? அது வந்து அப்பா கேக்குறாருல்ல, சொல்லுமா.
நான் எங்கம்மா கேட்டேன்? நான் கேட்கவே இல்லையே. நீங்க கேட்கணும்பா. நீங்க கேட்காம விட்டதுனாலதான் வீட்ல என்னென்னவோ நடக்குது. சொல்லுமா, என்ன முழிக்கிற? வீட்ல ஆள் இல்லனா இப்படிதான் பப்பர பேன உட்காந்து எதையாச்சும் யோசிச்சுட்டு இருப்பியா? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? கண்டதையும் யோசிக்காத, வேலையில கவனமா இரு அப்படின்னு சொல்லிட்டு தானே போனேன். ஐயோ, நீ என்னடி உன் அப்பாவே சும்மா இருக்காரு, நீ என்னமோ தாம் தூம்னு குதிக்கிற? முதல்ல ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். மாட்டேன். ஏய், அத காட்டுடி. நல்லா இருக்கா இல்லையா நான் பார்க்க வேணாமா? நானும் அப்பாவும் எப்படி இருந்தாலும் போட்டுப்போம். நீ 1000 குறை சொல்லுவ. ட்ரெஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? விலை அதிகமா? இங்க பாரு, வேலையெல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட ட்ரெஸ் காமிக்கவே கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். ஏய், சரி பரவாயில்ல, இந்த பாரு. ஐயோ. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. காமி. இந்த பாரு. நல்லா இருக்குல்ல? துளசி. சூப்பரா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. உங்க பொண்ணோட செலக்ஷனா பார்த்து பார்த்து எடுத்திருக்கா? இல்ல சிவகாமி, அவ எங்க எடுத்தா? எல்லாத்தையும் நான் தான் செலக்ட் பண்ணேன். ஏங்க? இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலமா. எதை எடுத்தாலும் இது நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, விலை அதிகமா இருக்குன்னு சொல்லி எதையுமே சரியா கூட பார்க்கவே இல்ல. ஏ, என்னாச்சு அவளுக்கு? ஏன்னு தெரியலமா. வரப்போ என்னமோ மாதிரி இருந்தா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதையாவது எடுங்கன்னு ஓரமா ஒதுங்கி நின்னுட்டா. அட கடவுளே, அதுக்கு எதுக்குங்க இவ அங்க வந்தா? அதுக்கு இவ வீட்லயே இருந்திருக்கலாமே. இவ ஷாப்பிங் பண்ற மூட்லயே இல்லம்மா. நம்ம மேல ஏதோ கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அப்பாவுக்கு எதுக்கு அனாவசிய செலவு வைக்கணும்னு நினைச்சிருப்பான். அப்படியாமா நினைக்கணும்? அது என் பொண்ணுக்கு பொறுப்பு வந்திருக்குல்ல, இந்த வயசுலயே இவ்ளோ சிக்கனமா இருக்கால. ஓ, அதான் காரணமா? அப்பா, அம்மா சொல்றத நம்பாதீங்க. உண்மையான காரணத்தை நான் சொல்றேன். எனக்கு ட்ரெஸ் எடுக்க வரதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லப்பா. இதுக்கெல்லாம் காரணம் அம்மா தான். நான் என்னடி பண்ண? நீ என்ன பண்ணங்கறத அப்பா கிட்ட நான் இப்ப சொல்லதான் போறேன். அப்பா, அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லப்பா. சமைக்கிறப்போ என்ன பண்ணாங்கன்னு கேளுங்கப்பா. வீட்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்கப்பா. ஏய் துளசி. என்னம்மா நடந்துச்சு? அதுவாப்பா? ஏய் துளசி, இப்ப எதுக்கு அதெல்லாம்? அது ஒரு சாதாரண விஷயம். அதையெல்லாம் சொல்லி அப்பாவை பயமுறுத்தணுமா? எவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அப்பா கிட்ட மறைக்கலான்னு பாக்குறியா? ஏய், நீ கொஞ்ச நேரம் சும்மா ரெடி. நீ பேசாதம்மா, நான் அப்பா கிட்ட சொல்லதான் போறேன். ஏய் அப்பா, என்ன நடந்துச்சுன்னு கேளுங்கப்பா. சொல்லுமா, என்னதான் நடந்துச்சு? ஏய் துளசி, வேண்டாம். அப்பா, என்ன நடந்துச்சுன்னா, அம்மா ஏன்பா இப்படி இருக்காங்க? உனக்கு புத்தியே இல்லையா, அறிவு இல்லையா? ஏண்டி சிவகாமி இப்படி இருக்கேன்னு நல்லா திட்டுங்கப்பா, கேளுங்கப்பா. சரிம்மா, நான் கேக்குறேன். என்ன சிவகாமி, துளசி சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதாங்க. ஆனா அது தவறுதலா நடந்துடுச்சு. பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏமா?
புடவை பத்தினது கூட தெரியாம அப்படி என்னம்மா யோசனை? வேற என்னப்பா யோசிப்பாங்க? எப்ப பார்த்தாலும் அண்ணா அண்ணின்னு அவங்கள பத்தியே தான் யோசிக்கிறது. ஏய், சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. எப்போ அவங்கள பத்தி மட்டும் தான் நான் யோசிப்பேனா? ஏ, உன்னை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேனா? சும்மா கதை விடாத. எதுனா நம்புற மாதிரி பேசு. நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதுதாண்டி உண்மை. இன்னைக்கு முழுக்க காலையில இருந்து நான் உன்னை பத்தி மட்டும் தாண்டி யோசிக்கிறேன். மனசு முழுக்க அதுதான் இருக்கு. ஓ, அப்படி என்னம்மா யோசனை? என் பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்த நாள் வருதுடி. அவ சந்தோஷமா இருக்கணும். நல்லவங்களோட ஆசீர்வாதம் அவளுக்கு எப்பவும் இருக்கணும். அத பத்தி ஒரு அம்மா யோசிக்க மாட்டாளா? பிள்ளைங்களுக்கு சின்னதா ஒரு குறை வந்தாலும் தாய் அதையே நினைச்சு வருத்தப்படுவா. அது எனக்கு மட்டும் இருக்காதா? சிவகாமி, துளசிக்கு நம்ம எல்லாமே செய்வோம்மா. அவளும் சந்தோஷமா இருப்பா. அவளுக்கு எல்லாமே கிடைக்கும். கிடைக்கலாங்க. ஆனா பெத்தவங்களோட ஆசீர்வாதம், பெரியவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அது அவளுக்கு கிடைக்கணுமே. நம்மளோட ஆசீர்வாதம் அவளுக்கு எப்போ இருக்குமா? அதுல ஒரு குறையும் இருக்காது. இல்லைங்க, எல்லா வருஷமும் கிடைச்சது. ஆனா இந்த வருஷம் அவளுக்கு கிடைக்காது. ஏமா அப்படி சொல்ற? உங்களுக்கே தெரியாதா? எல்லா வருஷமும் என் அண்ணன் தான் இவள முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுவாரு. ஆனா இந்த வருஷம் அண்ணன் ஊர்ல இல்லைங்க. ஆமா சிவகாமி, உன் அண்ணன் தான் வெளியூர் போயிருக்காரு. அதாங்க எனக்கு வருத்தமா இருக்கு. ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாதான் எனக்கு சந்தோஷமே. ஆனா இந்த வருஷம் அப்படி நடக்குமான்னு தெரியலையேங்க. ஓ, இதுதான் உன் பிரச்சனையா? பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு மாமாவோட ஆசீர்வாதம் கிடைக்கலையேன்னு உனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா மாமா என்ன பண்ணுவாரு? எனக்கு வேலைதான் முக்கியம்னு என்னை பத்தி கவலையே படாம அவர் பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கு நாம என்ன பண்றதா? ஏய், அவர் எங்க இருந்தாலும் அவரோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். சும்மா அவரை குறை சொல்லாத. தெரியுதுல்ல, மாமா ஊர்ல இல்லைன்னா என்ன, அவர் வந்ததுக்கு அப்புறமா ஆசீர்வாதம் வாங்கிட்டா போச்சு. அதெல்லாம் சரிதான். அண்ணன் இல்லனா என்ன, என் அண்ணி இருக்காங்கல்ல. என்னங்க, யாராவது ஒருத்தர் பண்ணாலும் போதும். நாளைக்கு துளசிய அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் கேட்கலாமா? என்னது, பைரவி வீட்டுக்கா? சிவகாமி, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? மாமா இல்லாத நேரத்துல அங்க போனா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஆசீர்வாதம் கிடைக்காது, அடிதான் கிடைக்கும். ஏற்கனவே அடிச்சதெல்லாம் மறந்து போச்சா? பிறந்த நாள் அன்னைக்கு அங்க போய் அவமானப்படணுமா? இட்ஸ் a very bad idea சிவகாமி, மறந்துரு. ஏய், நல்ல நாள் அதுவுமா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கடி. ஆமா ஆமா, உன் அண்ணிய பத்தி எங்களுக்கு தெரியாது பாரு. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தவே அவங்க பிறந்திருக்காங்க. என் பொண்ணுக்கு பிறந்த நாள் நான் அங்க போனா அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்களா? அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க. ஆமா சிவகாமி, எனக்கு என்னவோ இது சரியா படலமா. ஏங்க, அண்ணனுக்கு அப்புறம் எங்க அண்ணி தானங்க ஆசீர்வாதம் பண்ணணும். அண்ணன் ஸ்தானத்துல அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்க 2 பேருக்கும் இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. எனக்கு எத்தனையோ வேதனை, அதோட ஒண்ணா இதுவும் இருந்துட்டு போட்டோம். அம்மா, இப்ப எதுக்குமா கோச்சுக்கிற? பின்ன என்னடி, வருஷா வருஷம் முதல்ல அவங்க கிட்ட தானே ஆசீர்வாதம் வாங்குவேன். ஆனா இந்த வருஷம் அன்னிக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா ஆளுக்கு பயமுறுத்துறீங்க. மா, ஊர்ல எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? அவங்க தாண்டி உன் அம்மா. அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம்.